கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தண்ணீர்பள்ளி, ராஜேந்திரம், மருதூர் ஆகிய பகுதிகளில் 5 பெரிய போர்வாளர்கள் மூலம் குமாரமங்கலத்திலிருந்து காவேரி குடிநீர் சேகரிக்கப்பட்டு ராஜேந்திர குழாய் மூலம் சிவகங்கை மாவட்டம் தேனாம்பட்டி கிராமத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் குமாரமங்கலம் அருகே கூட்டு குடிநீர் செல்லும் குழாய் திடீர்னு உடைப்பு ஏற்பட்டு சுமார் 1.5 மணி நேரமாக சுமார் 10 அடி தூரத்திற்கு பீச்சி அடித்த குடிநீர் குழாய் இருந்து அண்ணாதுரை என்பது வாழைத்தோட்டத்தில் புகுந்துள்ளது. இதனால் சுமார் 4 ஏக்கர் வாழைத்தோட்டம் நீரில் மூழ்கியது. இது குறித்து சம்பவத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கப்பட்டு தண்ணீர் நிறுத்தப்பட்டது. மேலும் இதனால் குமாரமங்கலம் சாலை உடைப்பு ஏற்பட்டு வாகனம் செல்வதற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது வரை இந்த சாலையில் ராஜேந்திர குழாய்கள் புதைக்கப்பட்டு சாலை சீரமைக்கப்படாது உள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட விவசாய அண்ணாதுரை வாழைத்தோட்டத்திற்கு ஏக்கருக்கு சுமார் 2 லட்சம் வரை செலவு செய்துள்ளதாகவும் தற்போது கூட்டு குடிநீர் இளநிலத்தின் பூதலம் தனக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து மேற்கொண்டு தனக்கு உரிய நஷ்டத்தை வழங்க வேண்டும் என்று மேற்கொண்டு வருகின்றனர். பைப் லைன் உடஞ்சிருச்சுங்க குமாரமங்கலம் போட்டு 4.5 ஏக்கர் வாழை பாதிப்பு. இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு வரை இன்ன வரையும் செலவு பண்ணியிருக்கிறேன். செலவு பண்ணி பூராமே எல்லாமே தண்ணி முடிச்சு வாழை பூரா ஒன்றும் இல்லாமல் போச்சுங்க. எனக்கு மாவட்ட ஆட்சியாளரும் மற்ற இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் பார்வையிட்டு எனக்கு நஷ்டம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 11:40க்கு உடஞ்சதுங்க. அதிகாரிகள் பார்க்கறது 2:30 மணிக்கு பார்த்துருக்காங்க. அவ்வளோ நேரமாக ஒரு 4.5 ஏக்கர் வாழையும் முடிச்சு போய் எல்லாம் வேரோட பிடிங்கிட்டு போயிடுச்சு. இனி இந்த வாழை என்னால் தேர்த்தி கொண்டு வர முடியாது. நான் பெரிய போலீஸ்காரன் கிடையாது. எனக்கு அதிகாரிகள் பார்வையிட்டு எனக்கு உரிய நடவடிக்கை நஷ்டஈடு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.